the Lord, brothers and sisters. உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துதல்கள். பெராக்காவின் சார்பிலே பெராக்கா ஊழியத்திலிருந்து இன்னைக்கு வருகிற நற்செய்தி என்னவென்றால், கர்த்தருடைய வார்த்தையை பற்றி நம்ம ஜஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் பார்க்கலாம். கர்த்தருடைய வார்த்தை எவ்வளோ பெருசுன்ட்டு நம்மளுக்கெல்லாம் தெரியும். அது மார்க்கு 13ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டது. வானமும் பூமியும் ஒழிந்து போகும், ஆனால் தேவனுடைய வார்த்தைகள் ஒரு நாளும் ஒழிந்து போகாது. தேவனுடைய வார்த்தை எப்படி ஒழிந்து போகும்? வானம் பூமி இவையெல்லாம் படைக்கப்பட்டது இல்லையா? வார்த்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவர் தேவனாக இருக்கிறார். அவர் எப்படி ஒழிந்து போக முடியும்? அதனால் நம்ம வார்த்தை, நம்ம நினச்சிக்கிறோம் ஒரு வார்த்தையை தான் நம்ம படிக்கிறோம் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக நம்ம பைபிளை ஏந்தும் போது நம்ம இயேசு கிறிஸ்துவை ஏந்துகிறோம் அப்படின்ற ஒரு பயபக்தி நம்மளுக்குள்ளாக உண்டாகும். வெளிப்படுத்தின விசேஷம் 19:13 சொல்லுகிறது என்ன? ரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை உடுத்தியிருந்தார். அவருடைய நாமம் என்ன? தேவனுடைய வார்த்தை என்பதே. ஆண்டவர் வார்த்தையா இந்த உலகத்துக்கு வந்தார். வந்து மாம்சமானார் இல்லையா? வார்த்தை மாம்சமாகி, வார்த்தை மாம்சமாகி ஒரு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன். அவர் அங்கிருந்து பரலோகத்திலிருந்து நம்முடைய பாவங்களை மன்னிக்க, நம்மை ரட்சித்து பிசாசின் கைகளுக்கு விழிக்க வந்தார்னு ஆழமா விசுவாசிக்கிறோம். அப்போ நம்ம தேவனுடைய வார்த்தை எவ்வளோ மேன்மையாக நினைக்கணும் இல்லையா? தேவனுடைய வார்த்தை என்ன செய்யாது? ஒழிந்தே போகாது. தீர்க்க தரிசனம், மனுஷர்கள் சொல்றது எல்லாம், இந்த உலகத்து அன்பு எல்லாமே ஒழிஞ்சு போயிடும் இல்லையா? பல பாஷைகள் ஒழிந்து போயிடும். நம்ம கொரிந்தியர் 13 படிக்கிறோம் இல்லையா? இது மாதிரி எல்லாமே ஒழிந்து போயிடும். நம்மளை நேசித்தவர்கள், நேசிக்காதவர்கள், இந்த உலகம் படைக்கப்பட்ட அனைத்தும் ஒரு நாளில் ஒழிந்து போகக்கூடியதாக இருக்குது. ஒழிந்து போகாத நித்தியமாய் நித்திய வரையும் நிலைத்து நிற்கும் இந்த வேத வாக்கியங்கள் எவ்வளோ உண்மையாக இருக்குது, எவ்வளோ சத்தியமாக இருக்குது, எவ்வளோ நித்தியமாக இருக்குது இல்லையா? இட்டர்னல். இது அழிந்து போகா, டெம்பரவரி, இதெல்லாம் போயிடும். இது பெர்மனண்ட்டாக நம்மளுக்கு இருக்கிற ஒரு சொத்து. கர்த்தருடைய வார்த்தையை வச்சு நம்ம பலன் கொண்டு எழும்பலாம். கர்த்தருடைய வார்த்தை, ஒருத்தவங்க கஷ்டத்தில் விழுந்துட்டாங்கன்னா பாருங்களேன், வார்த்தைகள் அவங்கள தேர்த்தும். வார்த்தையில் வாக்குத்தத்தங்கள், ஆண்டவர் நான் செய்வேன், உனக்காக யுத்தம் பண்ணுவேன், அது வார்த்தை தான். ஆனால் அது வார்த்தையாக நம்ம பார்க்கக்கூடாது. இயேசு கிறிஸ்து நம்மளோட சொல்லுகிறார். இது எனக்கு சொல்லப்பட்டது இல்லை, அது யோசபாத்துக்கு சொல்லப்பட்டது, அது மோசைக்கு சொல்லப்பட்டது கிடையவே கிடையாது. வேத வார்த்தைகள் அத்தனையும் ஆமென்றும் ஆமென் என்றும் நம்மளுக்காகவும் தான் பேசுது. கர்த்தர் ஜாஷுவாக்கு என்ன சொன்னார்? மெடிடேட், தியானம் பண்ணு, வார்த்தையை இரவும் பகலும் தியானி அப்படின்னு சொன்னார். இரவும் பகலும் இதை தியானிக்கிற மனுஷன் யாரு? பாக்கியவான். நம்ம பாக்கியவதிகளாக இருக்கணும் அப்படின்னாக்கா நம்ம என்ன செய்யணும்? வேதத்தை இரவும் பகலும் தியானிக்கிறவர்களாக இருக்கும். வேதத்தை படிக்கிறது ஒரு ரிச்சுவல் மாதிரி வச்சுக்கூடாது. வேதம் படித்தேன், பைபிள் படித்தேன், ஜெபம் பண்ணேன், அப்புறம் பாட்டு பாடினேன், இப்படி ஒரு நம்ம ரூல் மாதிரி வச்சுக்கூடாது. நம்ம எப்பொழுதுமே ஆண்டவரோடு இடைப்படும் பொழுது, ஆண்டவர் லோகத்தின் தேவன், திரியேக தேவன், பிதா குமாரன் பரிசுத்த தெய்வாவியானவர் ஏக தெய்வமாக நம்ம வாழுகிறார். அவருடைய சத்தியங்களை படிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை நம்ம ரீட் பண்ணுறோம்ல, இதை படித்து மனசுக்குள்ளே ஏற்றி இருதயத்தில் பதித்து கொண்டாதான் நம்ம என்ன செய்வோம்? இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்துவை போல இருக்கணும், தாழ்மையாக இருக்கணும்னு நினைக்கிறோம், அன்பாக இருக்கணும்னு நினைக்கிறோம், அதெல்லாம் இருக்க முடியாது. வார்த்தையின் ஆழங்கள்ல நம்ம போய் அந்த வார்த்தையை கடைபிடிக்கும் பொழுதுதான் இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்து வார்த்தை, இயேசு கிறிஸ்து. இனியா பைபிள் எடுத்து நீங்க திருப்பும் பொழுது பயபக்தியோட என்ன வார்த்தை, இயேசு கிறிஸ்து என்ன பேசுகிற? இயேசு என்னோட பேசல. எத்தனை ஊழியக்காரங்களோட பர்சனலா பேசுற, என்னோட பேச மாட்டேன்ற பர்சனா பேசிட்டு இருக்கிறார். நிறைய பேரோட பேசி இருக்கிறார். நான் இயேசு கிறிஸ்துவோட பிரசனத்தை உணர்ந்திருக்கிறேன், பர்சனா உணர்ந்திருக்கிறேன். ஆனால் ஆண்டவர் அறியாதவங்களுக்கு அப்படி சொல்லி இது பண்ணுவார். நல்ல ஆவியில் உயர்ந்தவங்களுக்கு சம்பாஷிக்கிற தேவனாக இருக்கிறார். ஏனோக்கு முகமுகமாய் சஞ்சரித்தார், ஏனோக்கு முகமுகமாய் சஞ்சரித்தார். எல்லாம் ஆண்டவரோடு பேசினவங்க பழைய ஏற்பட்ட காலத்து தாசர்கள் எல்லாம். இந்த காலத்தில் கிருபையின் காலமாக இருக்கிறது தொட்டு இயேசு கிறிஸ்து கிருபையில் அவர் வாழ்ந்த காலத்தில் அவர் எங்கே இருந்தாரோ அங்கே தான் ஜனங்க போயிட்டு எல்லாம் அவர்கிட்ட நன்மையை பெற்றாங்க இல்லையா? ஆனால் இந்த நாளில் நம்ம இயேசு கிறிஸ்து கிருபை காலத்தில் பரிசுத்த தேவ ஆவியானவரை இந்த நாளில் இதை நான் இப்போ உங்களோட பேசிட்டு இருக்கும்போது இப்போ என் கூட இருக்கிறாரே, நம்மளோட இருக்கிறார், கேட்கிறவங்களோடும் இருக்கிறார். அதனால வார்த்தைகளில் வல்லமை இருக்குது, பலன் இருக்குது. வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்பதை நீங்கள்லாம் எல்லாரும் நம்ம என்ன செய்யணும்?
அதை உணரணும். இந்த கருக்குள்ள பட்டயத்தை எடுக்கணும். அந்த கருக்குள்ள பட்டயத்துக்கு தான் பிசாசு நம்மளை விட்டு ஓடி போவான் இல்லையா? பிசாசு இதுக்கு ஓடினா இயேசு கிறிஸ்து 40 days சோதனையில் அகப்பட்ட பொழுது அவர் வார்த்தையினால வின் பண்ணார். வார்த்தை அவர்தான் அவருடைய பலனை கொண்டு வின் பண்ணார். அப்போ நம்ம இந்த நாள் என்ன செய்யணும்? இயேசு கிறிஸ்துவின் வல்லமையை பெற்றுக்கொள்ளணும்னா நம்ம வல்லமையை பெற்றுக்கொள்ளணும். அது பெற்றுக்கொள்வது எப்படி? வேத வாக்கியங்களை படித்து தியானித்து கொண்டே இருக்கும்போது பரிசுத்த தேவாவியானவர் நம்மளுக்கு இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துவார். அப்பொழுது அவருடைய குணாலட்சணங்கள் நம்மளுக்கு தருவோம். அதனால் நம்ம ஒவ்வொரு நாள் வேதத்தை படிக்கும்போது வானம் பூமி ஒழிந்து போயிடும். நான் படிக்கிற இந்த வேத வாக்கியம் ஒரு நாளும் ஒழியாது, இது காரியமாகும்படி வாய்க்கும் என்னுடைய வாழ்க்கையிலே அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்ம வேதத்தை படிக்கும்போது பயபக்தியோடு வேதத்தை படிக்கணும். வேதத்தை படிக்காமல் ஜபம் மட்டும் பண்ணுறது நியாயம் இல்லை, பாட்டு முத்திரம் பாடுறது நியாயம் இல்லை. பாட்டு பாடுறது, வேதத்தை வாசிப்பது, ஜெபிப்பது எல்லாமே இன்டர்கனெக்டட் தான். அதனால் நம்ம என்ன செய்யணும்னா, ஆண்டவரை துதிக்கும் பொழுது வேதத்தை படித்தாதான் துதி பலிகளே ஒரு கரெக்டான துதி பலி. அவர் எப்படி துதிக்கணுன்ற துதி பலி அவர் தான் சொல்லி தருவார். அதனால் வேதத்தினுடைய வார்த்தைகளை தியானம் பண்ணி நம்ம ஆவிக்குள்ள பலன் அடைவோம். வானமும் பூமியும் ஒழிந்து போயிடும், இந்த இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வார்த்தை என்னும் தேவனுடைய வார்த்தை கிறிஸ்துவானவர் ஒரு நாளும் ஒழிந்து போக மாட்டார். இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே ஆமென்.